My dear Joy TV family and beloved brothers and sisters and all the viewers, those who are watching this program, I greet you in Jesus' most precious name. எனது அருமையான ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Amen. Amen. The Lord is good. கர்த்தர் நல்லவர். And we have entered into the wonderful year 2025. நாம் 2025வது ஆண்டுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். Before this, you might have heard the promised message, year of upgrade your anointing. இதற்கு முன்பதாக நாம் இந்த தீர்க்க தரிசன செய்தியை கேட்டிருக்கிறோம், மேம்படுத்தப்பட்ட அபிஷேகத்தின் ஆண்டு என்று சொல்லி. And this is the year the Lord wants us to upgrade. He wants us to elevate. He wants us to increase our anointing. இந்த ஆண்டு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தின் மேம்பாட்டை, அபிஷேகத்தில் ஒரு உயர்வை ஒவ்வொரு நாளும் நமக்கு கட்டளையிட விரும்புகிறார். Now we are going to see how to upgrade your anointing, or how you can upgrade your anointing. இன்று நாம் அபிஷேகத்தை மேம்படுத்துவது எப்படி அபிஷேகத்தை கூட்ட முடியும், மேம்படுத்த முடியும் என்றதான செய்தியை பார்க்க இருக்கிறோம். Or elevate your anointing. அபிஷேகத்தை கூட்டுவதை குறித்ததான ஒரு செய்தியாக இருக்கிறது. Spending intimate time with God. தேவனிடத்திலே நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு நேரத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். Intimate. நெருக்கம். And I believe you will be able to understand the word intimate, very close relationship with God. இந்த நெருங்கிய என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த நெருக்கமான ஒரு உறவை தேவனோடு கூட நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். God is expecting us to spend intimate time with Him. கர்த்தர் தம்மோடு ஒரு நெருங்கிய உறவு நேரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். And we see in Gospel of Mark chapter 1 verse 35. Now in the morning, having risen a long while before daylight, Jesus went out and departed to a solitary place, and there he prayed. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி. Jesus, he departed from the crowd and he went to this solitary place to pray with God. இயேசு மிகுந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து விலகி புறப்பட்டு ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். He had that intimate time with God. இயேசு தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு நெருக்கமான நேரத்தை உடையவராய் இருந்தார். Even though he had a very busy schedule, he had a very busy ministry, but he knew when to depart from the crowd and when to connect with God. இயேசு தம்முடைய ஊழியத்தின் பாதையில ஓய்வில்லாமல் அவர் ஊழியத்தை செய்யக்கூடியவராக, எப்பொழுதும் ஜனத்தின் மத்தியில அவர் ஓய்வில்லாதவராக இருந்த போதிலும் அவர் சில நேரங்களில் தனித்து வந்து தேவனோடு உறவாடினதை நாம் பார்க்கிறோம். Jesus cultivated that habit in his life. இயேசு இந்த பழக்கத்தை தம்முடைய வாழ்க்கையில அவர் அபியாசப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். And today, if we want to grow our anointing, if we want to upgrade our anointing, இன்று நாம் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் மேம்படுத்த, சிறந்த முறையில் அதை உயர்த்த இன்றைக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
we need to spend intimate time with God. நாம் தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு நேரத்தை நாம் இன்றைக்கு கூட்ட வேண்டும். And that time nobody can take from your life. அந்த நேரங்கள் யாரும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. It is the time allotted and committed and dedicated for God. அந்த நேரமானது மிகுந்த விசேஷித்தமான நேரமாக தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும். And then only your anointing will be upgrading, it will grow. அப்பொழுது தான் நம்முடைய அபிஷேகமானது அது வளரும், அது சிறந்த முறையிலே மேம்படுத்தப்படும். And also we see from Gospel of Luke chapter 5 verse 15 and 16. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15-16 வாக்கியங்களை நாம் படிக்கும்போது, however the report went around concerning him all the more, and great multitudes came together to hear and to be healed by him of their infirmities. And the verse 16, so Jesus himself often withdrew into the wilderness and prayed. 15வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். 16வது வாக்கியம் சொல்லுகிறது, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். How beautifully the word of God speaks to us. எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தையானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus, he himself being such a Jesus, he will often withdraw himself and go to the wilderness and pray. இயேசு எத்தனை அருமையான ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவரே தனித்து போய் ஜெபம் பண்ண விரும்பினதை சொல்லி. Spending time with God will help you and me to upgrade our anointing. தேவனோடு நேரங்களை செலவு செய்வது நம்முடைய அபிஷேகத்தை கூட்டக்கூடியதாய் அதிகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. And if we see, there are many references and many examples from the Bible. இதை தவிர வேதத்திலே அநேக இடங்களிலே நமக்கு இதை குறித்து நாம் பார்க்கிறோம். And if we see life of Daniel, if you see in Daniel chapter 2 19-23, he had an intimate relationship with God, and God was revealing many secrets, many mysteries, many hidden things to Daniel. தானியேல் 2வது அதிகாரத்திலே 19-23 வரைக்கும் நாம் பார்க்கும்போது தானியேல் எப்படி தேவனிடத்திலே நெருங்கி நேரத்தை செலவு செய்தார் என்பதை பார்க்கிறோம். But many a times we miss this mark in our life. அநேக நேரங்களிலே நாம் இதை குறித்து ஒரு கவலையற்றவர்களாய் இதை நாம கவனிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். But in this year we can make that firm decision that I need to have intimate time with Lord Jesus Christ. ஆனால் இந்த ஆண்டு நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இயேசுவோடு நான் நெருங்கி நேரத்தை செலவு செய்வேன் என்று சொல்லுகிறான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். And also it says in epistle of James chapter 4 verse 8, when you draw closer to God, God will draw closer to you. யாக்கோபு 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus was a role model for all of us. இயேசுவே நம் அனைவருக்கும் மாதிரியாக இருக்கிறார். Even though he was busy, his schedule, everything, instead of that, the time which was fixed, early morning, he will go to the solitary place because he knows that I need to have intimate time I need to spend in prayer. இயேசு ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஓய்வில்லாதவராக எப்பொழுதும் ஊழியத்திலே இருந்தாலும் திரளான கூட்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் தனக்கென்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனோடு அதை செலவு செய்வதை நாம் பார்க்கிறோம். We need to increase. இதை நாம் அதிகரிக்க வேண்டும். And we need to decrease the time which we are spending in this world. இந்த உலகத்திலே நாம் நேரம் செலவு செய்வதை, உலகத்தாரோடு நேரங்களை செலவு செய்வதை குறைத்து விட்டு தேவனோடு நேரம் செலுத்துவதை நாம் அதிகரிக்க வேண்டும். I repeat, we need to decrease the time with the world
we need to increase the time with God in this 2025. உலகத்தோடு செலவு செய்கிற நேரத்தை நாம் குறைத்து விட்டு தேவனோடு நெருங்கி பழகுகிற நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். And automatically you will see your anointing will be upgrading, it will be elevating, it will be increasing, and God will do creative miracles through you in the ministry. இப்படி செய்யும்போது தேவனோடு நெருங்கி நாம் செலவு செய்கிற இந்த நேரங்களை, தேவனோடு நெருங்கி இருக்கிற நேரங்களினாலே நம்முடைய அபிஷேகம் கூட்டப்பட்டு, நம்முடைய வல்லமை கூட்டப்பட்டு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெறுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். Studying the word of God. தேவனுடைய திருவசனத்தை தியானிப்பது. Now when I'm talking about studying the word of God means not just reading like a newspaper. தேவனுடைய திருவசனத்தை தியானிப்பது என்பது ஒரு செய்தித்தாளை அப்படி புரட்டி வாசிப்பது என்பது அர்த்தமல்ல. Not just blindly reading, குருட்டுதனமாக அப்படியே படித்து கொண்டு செல்வது அல்ல, but meditating, understanding, chewing that word, understanding what that scripture speak to us. திருவசனத்தை தியானிப்பது என்பது நிதானமாய் படித்து அதை அசை போட்டு அதை புரிந்து கொண்டு அதை நிதானமாய் படித்து அதை ஏற்றுக்கொள்வது என்பதாகும். And we have another beautiful example from Acts chapter 17 verse 11. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே அருமையான வார்த்தையை நமக்கு இங்கே பார்க்கிறோம். The brethren immediately sent Paul and Silas away by the night to Berea. When they arrived, they went into the synagogue of the Jews. Verse 11, these were more fair-minded than those in Thessalonica, in that they received the word with all readiness and searched the scriptures daily to find out whether these things were true or not. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 10-11வது வசனங்கள் இப்படி சொல்கிறது. உடனே சகோதரர் ராத்திரியிலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். 11வது வசனம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே. They were the resident of the city of Berea in Macedonia, where Paul and Silas preached in their second missionary journey. பவுலும் சீலாவும் தங்களுடைய ஊழியத்தின் பாதையில பிரயாணப்பட்ட இந்த மக்கதோனியா பட்டணத்தின் ஒட்டி இருக்கிற இந்த பெரேயா பட்டணத்துக்கு இந்த காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். And these Bereans were a group of people known for their eagerness to study the word of God, to meditate the word of God, to understand the word of God very crystal and clearly. இந்த பெரேயா பட்டணத்தார் தேவனுடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலே, அதை உள் வாங்குகிறதிலே அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள், மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And also to study the Bible and their commitment to the word of God. அவர்கள் தேவ வசனத்தை தியானிப்பதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, they were eager and they had that commitment to study the word of God. அவர்களுக்கு இருந்த அந்த வாஞ்சை, தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும், வார்த்தைகளை வாக்கியங்களை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு மிகுந்த ஒரு கட்டுப்பாடு, ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளாக இருந்தது. And Bible describes them as being more noble than those were in Thessalonica. They were very much noble. They were very much more powerful than the people or the believers who were in Thessalonica. வேதவசனம் சொல்லுகிறது இப்படியாக அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதில்லை,
தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள், வேத வசனத்தின் மீது ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி. And they examine the scriptures daily to verify whether it is true or not. When Paul or Silas, when they were preaching, they will immediately open the word of God. They will check whether they preached true or false, and they were eagerness, their commitment. Such a group of people, Bereans, were to study the word of God. இந்த பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் தேவவசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாகவும் அதன் மீது ஒரு வாஞ்சை உள்ளவர்களாகவும் இருந்து அது எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். To upgrade your anointing, to upgrade my anointing, we need to study the word of God. உங்களுடைய அபிஷேகத்தை நாம் கூட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அவசியமாய் இருக்கிறது. And Bereans are the beautiful example, illustration for us. பெரேயா பட்டணத்தார் மிகுந்த ஒரு உதாரணத்திற்குரியவர்கள். தேவனுடைய வசனத்திலே தியானம் செய்வதிலே இவர்களை போல் ஒரு நபரை நாம் பார்க்க முடியாது. Are we studying the word to that core, to that point, to that level of commitment? நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெரேயா பட்டணத்தாரை போல நாம் இருக்கிறோமா? திருவசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஒரு ஆராய்ச்சி செய்கிறோமா? ஒரு தியானம் செய்கிறோமா? திருவசனத்தின் மீது ஒரு பற்று இருக்கிறதா என்று சொல்லி கவனித்து பார்க்க வேண்டும். That radical decision should come within us. In this year 2025, I am also gonna be like one of the Bereans. I am gonna be like a group of Bereans. I will read. If somebody preach, I will immediately open the word of God and check whether true or false, not just blindly believing everything whatever is taught or whatever is preached. இந்த ஆண்டு பெரேயா பட்டணத்தாரை போல திருவசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுவரையிலும் இந்த வசனத்தை நாம் அப்படியே ஒரு குருட்டுத்தனமாக ஒரு மேல் போக்காக இதை வாசித்தோம் என்று சொன்னால் அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நாம் வேறுபட்டு இந்த ஆண்டில இருந்து திருவசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக, ஆராய்பவர்களாக, அதன் மீது ஒரு பற்று பாசம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And yielding to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். It says in Ephesians 4, do not grieve to the Holy Spirit. எபேசியர் 4வது அதிகாரம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாது என்று சொல்லி. Ephesians 4 verse 30, and do not grieve the Holy Spirit of God by whom you were sealed for the day of redemption. எபேசியர் 4:30 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லு. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. We need to yield to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Instead of grieving the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. Instead of suppressing the truth of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய உண்மையை நாம் ஒருபோதும் மறைக்க கூடாது. And believing the God's word what we read, because every scripture, every truth of the word of God is a promise to us. It says in 2 Corinthians 1:20, all the promises of God are yes and amen. கர்த்தருடைய வார்த்தையை ஒருபோதும் நாம் வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதை அப்படியே நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி. So how you can upgrade your anointing in this new year? இந்த புது ஆண்டிலே எப்படி நாம் இந்த அபிஷேகத்தை கூட்ட முடியும்? How I can upgrade my anointing? நான் எப்படி இந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக கூட்ட முடியும்? How we all as a body of Christ, as a family of Christ can upgrade our anointing? இயேசுவின் சரீரமாக காணப்படுகிற நாம் அனைவரும் எப்படி இந்த அபிஷேகத்தை மேம்படுத்த முடியும் என்று சொல்லி. Spending intimate time with God.
தேவனிடத்தில் நெருங்கிய ஒரு நேரத்தை செலவிடுவது, studying the word of God, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது, and yielding to the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு நாம் கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்க வேண்டும். What the Holy Spirit is telling, we need to fulfill. பரிசுத்த ஆவியானவர் என்ன எதை சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்டு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க Not வேண்டும். our plans, நம்முடைய திட்டங்கள் அல்ல, not our fleshly plans, நம்முடைய சரீர பிரகாரமான திட்டங்கள் அல்ல, but what the Holy Spirit is speaking to us. பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன நமக்கு சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிகிறவர்களாக. Hallelujah. ஹல்லேலூயா. Oh rima sheke dula ba katara bahande lebo sheke lorobo shiki anda laba kataraba. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Lord, we thank you for this brand new year which you have given to us, 2025. கர்த்தாவே, இந்த புது வருடம் 2025 நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for speaking to all of us how we can upgrade our anointing. எங்கள் அனைவருக்கும் நீர் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய அபிஷேகத்தை எப்படி அதிகரிக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்று குறித்து பேசினீரே, அதற்காக நன்றி. How we can increase our anointing. எங்களுடைய அபிஷேகத்தை எப்படி கூட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர். How our anointing can be elevated. எங்களுடைய அபிஷேகம் எப்படி உயர்வடையும் என்று சொல்லி In spending intimate time with you, Lord. தேவனோடு உம்மோடு நெருங்கி நாங்கள் நேரங்களை செலவு செய்ய வேண்டும். Spending quality time with you day and night. உங்களோடு நாங்கள் நெருங்கி ஒரு நேரத்தை செலவு செய்ய வேண்டும், இரவும் பகலும் உம்மை வாஞ்சிக்க வேண்டும். Studying your word like the Bereans. பெரேயா பட்டணத்தாரை போல உம்முடைய திருவசனத்திலே மேலே நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய், மனோ வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். What is being preached, what is being taught, we need to get back to the word of God, opening and checking like Bereans, eagerness, that commitment, that dedication, Lord. உம்முடைய வசனம் எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கேட்கிறோமோ அதை நாங்கள் ஆராய்ந்து அறிகிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். Yielding to the voice of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறவர்களாக காணப்பட வேண்டும். It says in Ephesians 4:30, do not grieve the Holy Spirit. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி. Let us not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Let us not suppress the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒருபோதும் நாம மட்டுப்படுத்த கூடாது. But rather let us obey. Let us listen to the voice of the Holy Spirit, what it is speaking to us. நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய ஆவல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And this will help us to upgrade, to increase our anointing, and when our anointing is increased, we will be able to thrash the work of the enemy in these perilous times. இந்த காரியங்கள் அபிஷேகத்தினுடைய அடுத்த நிலைக்கு, மேம்படுத்தப்பட்ட நிலைக்கு இந்த கடைசி காலங்களிலே நமக்கு உதவி செய்யும். And we know without anointing we cannot do anything. We cannot fight against the devil. அபிஷேகம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருவை நாம் ஜெயிக்கவே முடியாது. You cannot live a normal believer's life. நாம் ஒரு சாதாரண விசுவாச வாழ்க்கை வாழ இயலாது. We cannot do ministry without anointing. அபிஷேகம் இல்லாமல் நாம் ஊழியம் செய்ய இயலாது. And especially in these last days, குறிப்பாக இந்த கடைசி நாட்களிலே we need to fuel up, we need to gear up, we need to increase more and more and more and more the anointing. Then only we can fight against the devil. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய அபிஷேகத்தின் நிலையை நாம் அதிகரிக்க வேண்டும், கூட்ட வேண்டும். இதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா உபத்திரவங்களையும் நாம் ஜெயிக்க முடியும். And we will be able to build God's kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட இயலும். Lord, speak to the believers, to the servants of God, to the viewers, to all those who are connected and watching through this program, Miracle Evening. கர்த்தாவே, இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், சகோதர சகோதரிகள், ஊழியர்கள் யாவரும் கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. Amen. I hope my dear brothers and sisters and all the viewers that you have heard this message, how to grow, upgrade your anointing. எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நேயர்களே, இந்த செய்தியின் மூலமாக அபிஷேகத்தை எப்படி நாம் மேம்படுத்த முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். And it is very important to increase, to upgrade our anointing. நம்முடைய அபிஷேகத்தை கூட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்பது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. So may the Lord help you through that prophetic message so that you will implement and your anointing will go to different dimension, to different realm. இந்த தீர்க்கதரிசன செய்தி உங்களுக்கு அபிஷேகத்தை கூட்டக்கூடிய வழிகளையும் முறைகளையும் சொல்லி தரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். And also I am excited to share with you that this year we are able to launch our website. இந்த ஆண்டு நம்முடைய வெப்சைட்டை துவங்கும்படியாக தேவன் உதவி செய்தார். God has helped to launch a website for end time prophetic ministries. கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியங்கள் சார்பாக ஒரு வெப்சைட்டை துவங்கும்படியாக இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். So you can go to Google and you can type www.prophetdanielbennett.org. கூகுளில் சென்று நீங்கள் www.prophetdanielbennett.org என்று டைப் செய்தீர்கள் என்று சொன்னால், and as you type, the website will be appear to you. இதை டைப் செய்தவுடன் நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியங்களின் வெப்சைட் டீடைல்ஸ் உங்களுக்கு வரும். Because this is our desire to bringing the revival to the nations. தேசங்களுக்கு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்பது நமது வாஞ்சை. So, and you will be connected with us through this website. All our details, what our meetings, everything up to date will be updated in the website. உழைத்து உண்டான அனைத்து செய்திகளையும் விவரங்களையும் இந்த வெப்சைட்டிலே நீங்கள் அனைத்தையும் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ளலாம். And you can share our website with your friends and with your relatives and families. உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர் யாவருக்கும் இந்த வெப்சைட்டை குறித்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள். So may the good Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரத்தமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.